இலங்கையில வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சிறை கலவரம் ஒன்று நடந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்துல இதுவரைக்கும் 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட 100க்கும் மேற்பட்டார்கள் காயமடைஞ்சிருக்காங்க. துரதிருஷ்டவசமா இந்த உயிரிழந்த ஆட்களுக்குள்ளதான் 7 சிறை காவலர்களும் இருக்காங்கிறது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. இலங்கை சிறைச்சாலைகள்ல அவ்வப்போது கலவரங்கள் நடந்தாலும் இது கடந்த சில ஆண்டுகள்ல நிகழ்ந்த மிக கொடிய ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. 2020ஆம் ஆண்டு டிசம்பர்ல இதே போல இன்னும் ஒரு சிறைச்சாலையில நடந்த கலவரத்துல 11 பேர் உயிரிழந்திருக்கிறதோட 117 பேர் காயமடைஞ்சிருந்தாங்க. ஆனா இங்க நடந்திருக்கிற விஷயம் அதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவமா பார்க்கப்படுது. நீர்கொழும்புல இருக்கிற சிறைச்சாலையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது 2 நாட்களுக்கு நீடிச்ச கலவரமா இருக்கிறதால இந்த கலவரத்துல 26 பேர் உயிரிழந்திருக்கிறதோட பல பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அந்த சிறைச்சாலையில இருந்த ஆண் கைதிகளும் அதற்கு பக்கத்துல இருந்த அந்த சிறைச்சாலை பிரிவுக்குள்ள இருந்த பெண் கைதிகளும் அந்த சிறைச்சாலையின் கட்டிடத்துல அந்த கூரையில ஏறி அவங்கள விடுவிக்க சொல்லி போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு திங்கட்கிழமை அந்த சிறைச்சாலையின் மெயின் கேட்டை உடைச்சுக்கிட்டு வெளியேறதுக்கு பல கைதிகள் முயற்சி எடுக்கக்குள்ளதான் அங்க வன்முறை கடுமையா வெடிச்சிருக்கு. இந்த கலவரம் எதுக்காக நடந்துச்சுன்னா சிறைக்குள்ள நடந்துகிட்டு இருந்த இந்த போதைப் பொருள் கடத்த நடவடிக்கை சம்பந்தமான அந்த தகவல்களை கொடுத்த ஒரு கைதியை மையமா வச்சுதான் இந்த மோதலே ஆரம்பிச்சிருக்கு. இப்ப அங்க இருந்த அதிகாரிகள் கொடுத்த தகவல் படி இதுவரைக்கும் 23 சிறை காவலர்களும் 54 கைதிகளும் மருத்துவமனைகள்ல தொடர்ந்தும் சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராங்களாம். இந்த காயமடைஞ்ச ஆட்கள்ல ஒரு சில பேர் நீர்கொழும்பு மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதோட அந்த மருத்துவமனை இயக்குனர் சொன்ன தகவல் படி ஒரு சில ஆட்களுக்கு துப்பாக்கி காயங்களும் ஒரு சில ஆட்களுக்கு வெட்டு காயங்களும் அதோட சேர்ந்து இந்த அடிபட்டை காயங்களும் இருந்ததா தெரிய வந்திருக்கு. இதுல கடுமையான காயத்துக்குள்ளான ஆட்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கும் மாற்றப்பட்டிருக்காங்க. இந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்த கைதிகளின் உறவினர்கள் பல பேர் சிறைச்சாலைக்கு வெளியே திரண்டு வந்து அவங்களோட அந்த உறவினர்கள் எங்க இருக்காங்க, அதுக்குள்ள யாராவது உயிரோட இருக்காங்களா, அவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்கா, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாம பெரிய ஒரு ஆரவாரப்பட்டிருக்காங்க. இப்ப கிடைச்சிருக்கின்ற தகவல் படி சிறைச்சாலையின் பல பகுதிகளில் இன்னும் சோதனை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் காவல்துறையின் கோரிக்கையின் பேர்ல தேவையண்டா உதவுறதுக்கு ராணுவம் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஒரு ஹெலிகாப்டரையும் பல ட்ரோன்களையும் இலங்கை விமானப்படை அனுப்பியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதோட இந்த கலவரம் சம்பந்தமா விசாரணை நடத்துறதுக்காக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அவரோட தலைமையில 3 பேர் கொண்ட ஒரு விசாரணை குழுவை இலங்கை அரசாங்கம் நியமிச்சிருக்கிறதாகவும் உத்தியோகபூர்வ தகவல்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. மேலும் இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை உடனுக்குடன் அப்டேட் செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறதால என்னுடைய இந்த Facebook பக்கத்தை ஃபாலோ செஞ்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்கங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி.